நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. வாங்க வாங்க வாங்க. யார் வந்திருக்கிறது? என் பொண்டாட்டியோட தங்கமான அக்காவாச்சே. சத்தம் கேட்டப்ப நீங்க தான் வந்திருப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. வீடு கிளீன் பண்ண ஒரு பொம்பளை வருவா, நான் அந்த பிசாசு தானோன்னு நினைச்சேன். உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? ஓ, எப்படி இருக்குன்னு கேட்கதான் வந்தீங்களா? முதலா ஒரு ஆள் என் ரூமுக்குள்ள வந்து என்ன பத்தி விசாரிக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் என் பொண்டாட்டிய பார்த்துட்டு போனா போதும்னு நினைக்கிறாங்க. நீங்க மறுபடியும் ஹாஸ்பிடல் போலையா? போக முடியல. கூட்டு போறதுக்கு இவதானே இருக்கா. இவ ஏற்கனவே டயர்ட் ஆயிட்டா. ஓ, எத்தனை வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ண ஒரு நாள் இங்க இருங்க. உங்களை பாத்துக்கிறதே என்னோட வேலை இல்ல, எனக்குன்னு ஒரு வீடு இருக்கு. அப்பன்னா நீ ஏண்டி அங்க பாத்துக்காம இருக்க? ரொம்ப அதிகமா பார்த்ததாலதான் உன் கண்ணை கட்டிட்டு உன்னை கல்யாணம் பண்ணாம இங்க வந்துட்டு போறான். அவன் இங்க வந்திருந்தாண்டி, நீ இங்க வரதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இங்க இருந்து அவன் போனான். நான் நினைச்சேன் நீ அவன் கூட தான் இங்க வந்திருப்பேன்னு. பிடி கொடுக்க மாட்டாங்க, பிடி கொடுக்க மாட்டாங்க. அப்படி ரகசியமா வாழ்ந்தவங்க தான் உன் புருஷனும் என் பொண்டாட்டியும். இந்த ஆள் பேச்சு கேட்டு நீங்க டென்ஷன் ஆகாதீங்கக்கா. புருஷனோட பேச்சை கேட்க கூடாதுன்னு நீ சொல்றியே, அப்ப உன்னோட பேச்சையெல்லாம் நாங்க கேட்போம் நினைச்சிட்டு இருக்கியா? மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாதுக்கா, ஆனா என்னுடைய அக்காவுக்கு என்னை பத்தி தெரியும்ல. தெரியாது, எனக்கு உன்னை பத்தி சத்தியமா தெரியாது. என் கண்ணை பார்த்து சொல்லு, உன்னை பார்க்க மனோஜ் மாமா இங்க வரவே இல்லையா? கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிற? உன்னை பாக்குறதுக்கு என் புருஷன் இங்க வந்துட்டு போறாரா? இல்லக்கா. போய் சொல்றியா? நான் சந்தேகப்பட்டதெல்லாம் சரிதான். உன்னோட மாமா இங்க வந்துட்டு போனாருன்னு நீ சொல்லியிருந்தா இப்ப எனக்கு இந்த சந்தேகம் நிச்சயமா வந்திருக்காது. உங்க 2 பேருக்கு இடையில என்ன இருக்குன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. ஜெயாக்கா, அத நான் ஏன் சொல்லல? போதும், இனிமே நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். என் வீட்டுக்கார இங்க இருந்து போனதை பார்த்துட்டு தான் நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். இந்த விஷயத்துல உன்னோட முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கதான் நான் வந்தேன். ஜெயாக்கா, சத்தியமா சொல்றேன், எனக்கு மனோஜ் மாமாக்கும் இடையில தகாத உறவு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைன்னா நீ ஏண்டி என்கிட்ட போய் சொன்ன? நான் உள்ள வரும்போதே இப்பதான் மனோஜ் மாமா இங்க வந்துட்டு போனாருன்னு நீ சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? அப்போ நீ என்கிட்ட மறைக்கிற எதுக்காக? உங்க 2 பேருக்கு இடையில ஏதோ ஒரு உறவு இருக்கிறதுனால தானே? அக்கா, நான் உங்க கால்ல விழுந்து கேக்குறேன். இனிமே உன்னோட கண்ணீரை நாடகத்தையும் என்கிட்ட காட்டாத. எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த நிமிஷத்துல இருந்து பாலான்னு எனக்கு ஒரு தங்கச்சி இல்ல. எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு எதிரி அது நீதான். சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா என்னோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டல, நீ கண்டிப்பா அனுபவிப்ப. நான் என் வயிறு எரிஞ்சு சாப வர்றேன். நீ வாழ்நாள் முழுக்க நீ இந்த நரகத்துல வாழ்ந்து தாண்டி சாக போற. இதுக்கு மேலேயும் லேட் பண்ணக்கூடாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாரதா ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடுவா. எனக்கு கொஞ்சம் பர்சனலா உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு.
ஒரு 5 நிமிஷம் ரொம்ப டென்ஷன் ஆகாம நான் சொல்ல போற விஷயத்த நீங்க கேட்கணும். நான் சூரஜை பார்க்க போயிருந்தேன். அத பிரீத்தி சொன்னா. அதை பத்தின என்னுடைய அபிப்பிராயத்தையும் நான் சொல்லிட்டேன். உங்களை மாதிரி அந்தஸ்தும் மரியாதை இருக்கிற ஆளுங்களுக்கு ஏத்துக்க முடியாத விஷயமா தான் இருக்கும் நான் இப்ப சொல்ல போற விஷயம். ஆனா ஒரு நல்ல மனுஷங்கிற முறையில நான் சொல்ல போறத நீங்க கேட்டு கோவப்படக்கூடாது. உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு அப்பாவையும் அம்மாவையும் விட்டுட்டு வீட்டை விட்டு போனதுக்காக சூரஜ் ரொம்பவே வருத்தப்படுறான். தன்னோட குழந்தைய வயிற்றுல சுமக்கிற சமீலிய உங்களுக்காக உதறி விட்டு வரத்துக்கு அவர் தயாரா இல்ல. அப்பாவும் அம்மாவும் சூரஜ் கூட வந்து தங்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அது எந்த காலத்திலையும் நடக்காதுன்னு தான் நான் சொல்லிட்டு வந்தேன். உங்க குடும்பத்தோட மருமகன்ற முறையில எல்லாரும் ஒன்னா வாழணும்னு ஆசைப்படுறேன் மாமா. அதுக்காக என்ன பண்ணலாம்? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்களா? இவ்வளவு தூரம் பேசினது உங்களுடைய நல்ல மனசு. என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போன மகனை நினைச்சு மனசு உடைஞ்சி வாழற ஒரு அப்பா இல்ல நானு. அவன் கூட ஒரு வார்த்தை பேசுறது கூட நான் தயாரா இல்ல. அவளை ஒதுக்கி தள்ளிட்டு அவன் பண்ண எல்லா தப்புக்காகவும் காலை பிடிச்சு கண்ணீர் வடிச்சாலும் அவனை நான் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன். நீங்க பார்க்கும்போது சொல்லிடுங்க, நான் செத்து போனா கூட அவன் அந்த வீட்டு படியை ஏறக்கூடாதுன்னு. என்னப்பா மனோ இன்னும் சாப்பிடாம இருக்க? நான் வர வழியிலே சாப்பிட்டேமா. வர வழியிலையா? பாலா வீட்டுல சாப்பிட்டேன்னு சொல்றீங்களா? நீங்க இவ்ளோ கேவலமா போயிட்டீங்களா? ஜெயா, நான் தான் பேசுறேன்னு சொல்லிட்டேன்ல. நீங்க பெத்த பையன் தானே, அதனால கண்டிப்பா சப்போர்ட் பண்ணதான் செய்வீங்க. யார் சொல்றதையும் வச்சு நாம நம்பவே கூடாது. உண்மை என்னன்னு தெரிஞ்சாகணும். அத பத்தி நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இவரு எனக்கு கண்டிப்பா உண்மை சொல்லியே ஆகணும். உனக்கு என்னடி தெரியணும்? ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க, வேற எதுவும் வேண்டாம். என் தங்கச்சி பாலாவுக்கு நீங்க மாமாங்கிற உறவை தாண்டி வேற ஏதாவது உறவு இருக்கா? நீ இன்னைக்கு பாலாவை பார்க்க போனியா? அது வந்துமா நீங்க நினைக்கிற மாதிரி. நீ பார்க்க போனியா இல்லையா அத மட்டும் சொல்லு. நான் பார்க்க போல, ஆனா இன்னைக்கு நான் அவளை பார்த்தேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இவர் எப்படி போய் சொல்றாருன்னு? நீ ஏன் பாலாவை பார்க்க போன? அம்மா, நான் ஒன்னும் பார்க்க போல. என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை. ஆபீஸ்ல இருந்து அவனை அங்க கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப வரப்பதான் நான் பாலாவே பார்த்தேன். இதுதான் உண்மை. அவளை சும்மாதான் பார்க்க போனீங்களா? அப்போ நீங்க வீட்டுக்குள்ள போல, வழியிலேயே நின்னு அவளை பார்த்து பேசிட்டு வந்துட்டீங்களா? எவ்வளவு பொய்! நான் அங்க போனேன்னு உங்களுக்கு யார் சொன்னது? இன்னைக்கு பாலாவை பார்க்க ஜெயா அங்க போனா. ரொம்ப கஷ்டப்படுறாளே, அவளுக்கு ஒரு ஆறுதல் சொல்லலாம் தான் நான் போனேன். அப்படி போகணும்னு நான் நினைச்சதுனாலதான் கட்டின பொண்டாட்டியே ரொம்பவே ஏமாத்துற ஒரு மோசடிக்காரனோட முகத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த சொந்தமும் எனக்கு வேண்டாம். நான் அவளுக்கு தெரிஞ்சவனா? பாலா கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினதுக்காகவா நீ உன் குரலை இப்படி உயர்த்தி பேசிட்டு இருக்க? நீங்க தேவையில்லாம என்கிட்ட போய் சொல்லாதீங்க. நான் அந்த காட்சியை என் கண்ணால பார்த்தேன். அவ வீட்ல இருந்து நீங்க 2 பேரும் ஒன்னா வெளியில வந்ததை நான் பார்த்தேன். நீங்க ரூமுக்குள்ள இருந்து 2 பேர் கூடி கும்மாளம் அடிச்சத வேணுவும் சொன்னாரு. ஏண்டி உனக்கு வெக்கமே இல்லையா? அவன் பேச்சு கேட்டுக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வர? இவ கோவப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு மனோ. நான் உங்ககிட்ட என்னப்பா சொன்னேன்? பாலாக்கு இருக்கிற பிரச்சனை தீர்க்கறதுக்கு நீங்க 2 பேரும் ஒன்னா போகணும்னு சொன்னேன். பாலாவுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டு போன என் வீட்டுக்காரரு அவ கையை பிடிச்சிட்டு வரத பாக்கும்போது நான் என்னதான் நினைப்பேன்? சகோதர பாசமா? எனக்கு இல்லாத உரிமை உங்களுக்கு என்ன அப்படி இருக்கு? எனக்கு அவன் மேல இல்லாத பாசமும் அன்பும் உங்களுக்கு மட்டும் ஏன் தோணுது? லாப நஷ்டம் கணக்கு பார்த்து ஆளுங்க கிட்ட பாசம் காட்ட எனக்கு தெரியாதுமா. குடும்பத்தோட நிம்மதியும் பசங்களோட எதிர்காலத்தையும் நினைச்சு புருஷங்க பண்ற எல்லா தப்பையும் அனுசரிச்சு போயிட்டு இருக்கிற, இல்லன்னா கண்டுக்காம போட்டோன்னு விடுற பொண்டாட்டிங்களும் இருக்காங்க. அப்படி ஒரு முட்டாள் மனைவியா என் வாழ்க்கை முழுக்க உங்களோட வாழ்றதுக்கு என்னால முடியாது. கட்டின புருஷன் மேல நம்பிக்கை வைக்காத நீ எதுக்குடி இங்க இருக்க? நான் போறேன். நான் ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்க வரலாமா வேண்டாமான்னு நான் சொல்ல போறேன். என்னோட அமைதியை நீ நசுக்கி கொள்ளணும்னு நினைச்சா நீங்க வரவே வேண்டாம். அதேதான் நானும் முடிவெடுத்திருக்கேன். ஒரு சந்தேகத்தை வச்சு 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா அதுல ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறது உங்க பொண்ணுதான். ஜெயா,
நாளைக்கு நம்ம 3 பேரும் சேர்ந்து பாலாவை பார்க்க போலாம். உன்னுடைய எல்லா சந்தேகமும் தீர்ந்ததுக்கு அப்புறம் நீ அங்கிருந்து வந்தா போதும். இதுக்கப்புறம் எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல அத்தை. பொண்டாட்டிக்கிட்டையும் ஃபேமிலி கிட்டையும் போய் சொல்லிட்டு புருஷன் மறுபடியும் ஒரு பொண்ணை பார்க்க போயிட்டு இருந்தாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் தான் இருக்கு. கட்டின பொண்டாட்டியை விட அவதான முக்கியம். அதுலயே எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அதனால எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசின மாதிரியும் ஒண்ணும் இல்ல. இனிமே நம்ம 2 பேரும் ஒன்னா வாழ்ந்தா அது சரிப்பட்டு வராது. இப்படி தேவையில்லாத முடிவுகளை எடுக்காத ஜெயா. இப்ப நான் இந்த முடிவை எடுக்கலன்னா அது ரொம்ப தப்பா போயிடும். நானும் என் பொண்ணும் என் வீட்டுக்காரோட நிம்மதியை கெடுக்கிறதுக்கு எப்பவுமே தயாரா இருக்க மாட்டோம். இனிமே இவரோட வாழ்க்கையில நாங்க எப்பவுமே குறுக்க நிக்க மாட்டோம். இல்ல இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் என் பொண்ணை கூட்டிட்டு நாளைக்கே எங்க வீட்டுக்கு போறேன். நீ போறியோ வரியோ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா பொண்ணை அனுப்ப மாட்டேன். அவ நான் பெத்த பொண்ணு, நான் கூட்டிட்டு தான் போவேன். பொண்ணை இங்கிருந்து கூட்டிட்டு போலான்னு நீ நினைக்க வேண்டாம். நீ எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாலும் நான் உன் கூட அனுப்ப மாட்டேன். கோர்ட்டும் போலீஸும் இருக்குல்ல, அவளை எப்படி கூப்பிடுறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பொண்ணை பாக்குறதுக்கு என் வீட்டுக்காரர் இங்க வந்துட்டு இருக்காரா? இல்லக்கா. சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த எங்களை நீ நாசமாக்கிட்டல. நீ கண்டிப்பா அனுபவிப்ப. என் வயிறு எறிஞ்சு சாப விடுற. நீ வாழ்நாள் முழுக்க நீ இந்த நரகத்துலதான் வாழ்ந்தே ஆகணும். எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க? இத்தனை நாள் நான் சொன்னப்போ வேணுகோபால் ஒரு சந்தேக பிறவி அப்படித்தானே? இப்ப கட்டின புருஷனை அபகரிச்சிட்டேன்னு சொல்லி உன் கூட பிறந்த அக்காளி சொல்லிட்டாளே. அதை கேட்டப்போவே எக்ஸ்ட்ராவா நீங்க சந்தோஷப்பட்டீங்கல்ல. உங்களுக்கு கிடைச்ச எந்த ஒரு சான்ஸையும் நீங்க மிஸ் பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் சந்தோஷமாவே இருங்க. எனக்கு ஏற்கனவே தெரியும்டி அவன் உன்னோட லவர்னு. அவனோட திருட்டு வேலை இப்ப அவன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. இனி மனோஜோட வாழ்க்கை ரொம்ப டேஞ்சர் தான். இப்படி உன் லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையையும் நான் கண்டிப்பா நாசமாக்க வேண்டியது. நான் இப்படி முடியாம கட்டுல கிடக்கும் போது நீ மட்டும் சந்தோஷமா இருக்க. உங்களால இப்போதைக்கு நடக்கவே முடியாது. அத நீ முடிவெடுக்காதடி. நான் வெளியே போய் நின்னு கொஞ்சம் காத்து வாங்கணும். என்ன அந்த ரூம்குள்ள எப்பயும் அடைச்சு வைக்கலாம்னு நீ நினைக்கவே கூடாது. மெதுவா தள்ளி போடி. உன்னோட உதவி இல்லாம என்னால நடக்க முடியுமா? நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஏங்க, இத்தனை நாளா நான் உங்களை தாங்கி பிடிச்சது நான் தானே. இந்த 2 காலையும் நீங்க பலமா ஊனி நடக்கிற வரைக்கும்
என்னோட உதவியால வேணுகோபால் நடந்தா போதும். விடுறி விடுறி அண்ணா, விடுன்னு சொல்றேன்ல. இல்ல விடுறி. விட மாட்டேன். இந்த உட்காருங்க. மெதுவா. இங்க இருந்து எந்திரிக்கும் போது நீங்க என்ன கூப்பிட்டாலே போதும். தனியா எந்திரிக்கிறேன்னு ட்ரை பண்ணி நீங்க அந்த காலையும் உடைச்சுக்காதீங்க. குடிக்கிறதுக்கு டீ காஃபி ஏதாவது வேணுமா? ஒண்ணும் வேண்டாம், நீ இங்கிருந்து போனாலே போதும். நீ எங்கேயாவது போயிட்டு இங்க வரியாமா? குழந்தை எங்க ஜெயா? ஜெயா என்ன ஜெயா, என்ன ஆச்சு? அங்க ஏதாவது பிரச்சனையாமா? நீ முதல்ல விஷயத்த சொல்லு, அப்புறம் அழு. நான் எப்படிமா அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல முடியும்? என் வாழ்க்கையே போச்சுமா. மனோஜ் கிட்ட நீ திரும்பவும் சண்டை போட்டியா? ஒவ்வொரு நிமிஷமும் என்னை ஏமாத்திட்டு இருக்கிற அந்த ஆள் கூட எந்த நம்பிக்கையில நான் வாழணும்னு சொல்றீங்க? எல்லா பிரச்சனையும் பேசி முடிச்சாச்சு இல்ல, அப்புறம் என்ன ஆச்சு? பாலாவோட எந்த விஷயத்துல இன்வால்வ் ஆக மாட்டேன்னு சொன்ன மனுஷன் அவளை பார்க்க ஹாஸ்பிடல் போயிருக்காரு. அது வேணுவ பார்க்க தானே? உடம்புக்கு முடியாம இருக்கிறவரை பார்க்க போறதுல என்ன தப்பு? அதை நான் மன்னிச்சு விட்டுட்டேன். ஆனா எனக்கு தெரியாம என் வீட்டுக்காரு பாலாவை பார்க்க போயிருக்காரு. அவ வீட்டுக்கு அடிக்கடி போறாரு. உன்கிட்ட இதெல்லாம் யார் சொன்னது? யாரும் சொல்லலமா, நானே நேர்ல பார்த்தேன். அதிகமானதாலதான் உன் கண்ணை கட்டிட்டு உன்னை கட்டிட்டவன் இங்க வந்துட்டு போறான். அவன் இங்க வந்திருந்தாண்டி, நீ வர்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவன் இங்க இருந்து கிளம்புனான். என் வீட்டுக்காரர் அங்க வந்த விஷயத்த பாலா என்கிட்ட மறைச்சிட்டான். அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ உறவு இருக்கிறதுனால தானே என்கிட்ட மறைச்சிட்டாங்க. பாலா இருக்காளேமா, அவ நாம நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அவ என்ன பண்ணான்னு தெரியல என் வீட்டுக்காரர. அவளுக்கு இப்போ புருஷனோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் செலவுக்கும் காசு வேணும். அதனால்தான் அவரை மயக்கி வச்சிருக்கான். அது தெரிஞ்ச என்னால சும்மா இருக்க முடியுமா? எல்லாமே நீ நினைக்கிற மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லம்மா. அத நீங்க தான் முடிவெடுக்கணுமா? எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு. இத்தனை நாள் பல பேர் சொன்னதையும் என் வீட்டுக்காரோட நடவடிக்கையை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன். அதெல்லாம் உண்மைன்னு நான் நேர்ல பார்க்கும்போதுதான் எனக்கு தெரிய வந்துச்சு. இனிமே என்னால அந்த வீட்டுல வாழவே முடியாதுமா. நீ இப்படி வீட்டை விட்டு வந்ததால உன் குழந்தையோட கதி என்னாகும்? அவளையே நீ கூட்டிட்டு வரல? அவளை கூட்டிட்டு போக கூடாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. அதெல்லாம் ரொம்ப தப்பு. குழந்தை அம்மா கூட தானே இருக்கணும். பாக்குறேன், எத்தனை நாளைக்கு அவரும் பாத்துக்கிறாருன்னு நான் பாக்குறேன். ஒரு 2 நாள் ஆனதோ அவரே இங்க கொண்டு வந்து விட்டுருவாரு. அப்பா வரட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத முடிவெடுக்கலாம். எந்த காம்ப்ரமைஸ்க்கும் நான் இனிமே தயாரா இல்ல. இனிமே அவர் கூட வாழ்றதுக்கு ப்ளீஸ் நீங்க 2 பேரும் கட்டாயப்படுத்தாதீங்க. என்னை நீங்க துரத்தி விட்டாலும் சரி, நான் இனிமே அங்க போக மாட்டேன். இனிமே நான் போறது கோர்ட்டுக்கு தான், டிவோர்ஸ் வாங்குறதுக்கு.
இதா வீடா? ஆமா, உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா என்ன? தெரியும். சத்தம் போடாம உள்ள வரணும். நல்லா தூங்கிட்டு இருக்காரு போல, முடிச்சா பிரச்சனை வரும். வாங்க. முதல்ல பண விஷயத்த பேசிடலாம். அதான் ஏற்கனவே சொன்னல, எனக்கும் வேண்டாம் உங்களுக்கும் வேண்டாம். 5000 ரூபாய். அது எங்கனால முடியாதுண்ணே. நாங்க மட்டும் இல்லாம இன்னும் 2 பேர் இருக்காங்க. டோட்டலா ஒரு 3000 ரூபாய் தரோம். ஓகேனா நாங்க பாக்குறோம். கீழே இருக்கிற வீடை விட மேல இருக்கிற வீடு ரொம்ப பெருசு. 2 ஃபேமிலியுமே ரொம்ப சந்தோஷமா வாழலாம். எங்களுக்கு ஃபேமிலி எதுவும் இல்ல, நாங்க 4 ஜென்ஸ் தான் இருக்கோம். அது என்ன வேணா இருக்கட்டும், முதல்ல வீட்டை வந்து பாருங்க. வாங்க வாங்க. ஏய் இரு, ஏன்டா அவசரப்பட்டு? ஏன்டா? ஐயோ, போதுண்டா, நிறுத்துங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.